சிங்கம் காட்டின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. அதன் வலிமையும் பெரிய குரலும் அதற்கு காரணம். சிங்கங்கள் கூட்டமாக வாழும் விலங்குகள். சிங்கங்களின் குழுவுக்கு பிரைட் என்று பெயர். யானை நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு. அதன் தும்பிக்கையால் உணவு எடுக்கும், தண்ணீர் குடிக்கும். யானைகள் குடும்பமாக வாழும் புத்திசாலி விலங்குகள். யானைகளின் குழுவுக்கு ஹர்ட் என்று பெயர். புலி தனியாக வேட்டையாடும் விலங்கு. ஒவ்வொரு புலிக்கும் தனித்துவமான கோடுகள் இருக்கும். புலிகள் நீச்சலில் மிகவும் திறமையானவை. புலிகளின் குழுவை ஸ்ட்ரீக் என்று அழைப்பார்கள். ஜிராஃப் உலகிலேயே உயரமான விலங்கு. அதன் நீண்ட கழுத்து உயரமான மர இலைகளை அடைய உதவுகிறது. ஜிராஃப்கள் அமைதியான விலங்குகள். ஜிராஃப்களின் குழுவுக்கு டவர் என்று பெயர். வரிக்குதிரையின் கருப்பு வெள்ளை கோடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. இந்த கோடுகள் வேட்டையாடிகளை குழப்ப உதவுகின்றன. வரிக்குதிரைகள் கூட்டமாக நகரும். அவற்றின் குழுவுக்கு டசல் என்று பெயர். கரடிகள் வலிமையான விலங்குகள். அவற்றுக்கு மிகச் சிறந்த மனம் பிடிக்கும் திறன் உள்ளது. சில கரடிகள் குளிர்காலத்தில் நீண்ட நேரம் உறங்கும். கரடிகளின் குழுவை ஸ்லூத் என்று அழைப்பார்கள். முதலைகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் வாழும் விலங்குகள். அவற்றின் தாடை மிகவும் வலிமையானது. முதலைகள் நீரிலும் நிலத்திலும் வாழும். முதலைகளின் குழுவுக்கு பாஸ்க் என்று பெயர். டால்பின்கள் மிகவும் புத்திசாலி கடல் விலங்குகள். அவை ஒலியை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று பேசும். டால்பின்கள் கூட்டமாக செயல்படும். டால்பின்களின் குழுவுக்கு பாட் என்று பெயர். குரங்குகள் மரங்களில் வாழும் சுறுசுறுப்பான விலங்குகள். அவை கைகளையும் வாலையும் பயன்படுத்தி எளிதாக ஏறும். குரங்குகள் சமூகமாக வாழும். குரங்குகளின் குழுவுக்கு ட்ரூப் என்று பெயர். பென்குயின்கள் பறக்க முடியாத பறவைகள். ஆனால் அவை நீச்சலில் மிகவும் திறமையானவை. குளிர் பகுதிகளில் பென்குயின்கள் வாழ்கின்றன. பென்குயின்களின் குழுவுக்கு காலனி என்று பெயர்.